என்ன இருந்தாலும் சாப்பாடு தான் நம்மளுக்கு முதல்ல. இந்த 4 முடி ஆஞ்சு விடுறதுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வேண்டாமா? ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. எனக்கு வர ஆத்திரத்துல கிண்ண பறக்க போக பாருங்க. இந்த பிள்ளைகள் என்ன அழகா கோலம் போட்டு வச்சிருக்குவே. வந்து அழிக்க வந்திருக்கா 4 முடி. கோலமா போட்டிருக்கா கோலம். அலங்கோலம் அக்கா மூட மாட்டோம்ல. ஆத்திரம் அடங்க மாட்டேங்க எனக்கு. எப்பா போதுன்னு நினைக்கேன். இப்ப ராணியக்கா வீட்டுக்கு போகுமா இல்ல வேண்டாம்? யாரும் பாக்கல, இப்படியே எஸ்கேப் ஆயிருவோம். கால கையை கழுவிட்டு போவோம். இது யாரையும் கொண்டு வச்சது? மனுஷனே ஆத்திரத்துல இருக்கான். இதுதான் இப்ப பொறுக்கி ஆடு. காலை கழுவுவோம். காலை அப்பளம் கோலப்பொடி. அப்படியே மூஞ்சியும் கழுவிடுவோம். எப்பா அடியாத்தி இவதான் பிள்ளைய குளிப்பட்டதுக்கு வச்சிருப்பாளோ? அது தெரியாம சவுட்டி கீழே தள்ளிட்டுனே. வச்சிருவோம். வா உமா. என்ன சின்ன பொண்ணே இங்க வந்து நின்னுட்டு இருக்கா? இங்க என்னத்துக்கிட்டி வருவாவ? அடி பைப்ல மூஞ்சி கை கால் கழுவ வந்தேன். உனக்கு அங்க பைப்பே இல்லாத மாதிரி இங்க வந்திருக்கா? இங்க ராணியக்கா வீட்டுக்கு வரணும்னு வந்தியா? ராணியக்கா வீட்டுக்கு மட்டுமா வருவேன்? எல்லார் வீட்டுக்கு தான் வருவேன். உன் வீட்டுக்கு வரதுக்கு தான் வந்தேன். கொஞ்சம் தொல்லி ஆயிட்டு கை கால்லாம், அந்தால கழுவிட்டு போவான்னு வந்தேன். ஏன் வயலுக்குள்ளே நடந்து வந்தா? குறுக்கு பாதையில வந்துட்டியா? ஆமா உமா, இந்த பக்கமா வீட்டுக்கு பரத்தாடி அந்தால வந்தேன். அப்படியா? வா சின்ன பொண்ணே, நான் இப்பதான் பொங்கல் வைக்க போறேன் பாத்துக்க. இந்த பயல குளிப்பாட்டுனே இந்த டப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு போக மறந்துட்டேன். அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியே எடுத்துட்டு போ. நானும் பிள்ளை இன்னும் குளிப்பாட்டலையோன்னு நினைச்சேன். இப்பதான் குளிப்பாட்டி துணிய போட்டு வீட்ல விட்டுட்டு வாரேன் பாத்துக்க. வீட்ல குளிக்கிறதோட இதுல குளிக்கிறதுன்னு நல்லா விரும்பி குளிக்க. அதனால இங்க கூட்டிட்டு வந்துறியது. சரிம்மா. ஏடி வீட்டுக்கு வா. உங்க வீட்ல பொங்கல் வச்சீல? அங்க எங்க மாமியார் வச்சுட்டு எனக்கு சரியா இருக்கு பாத்துக்க. நான் இங்க மாதிரி வந்துட்டேன் தல. சரி சரி, வா நம்ம வீட்டுக்கு போவோம். சரிம்மா. நீ போயிட்டு இரு. இந்த டப்ல இருக்க தண்ணி எல்லாம் தூர ஊத்திட்டு அத தூக்கிட்டு வாரேன். சரிடி. எம்மா நல்ல நேரத்துக்கு அழிச்சிட்டு ஓடியத உமா பாக்கல. ஒரு டான்ஸ் போட வேண்டியதா? எப்படி இருக்கு நம்ம கிட்ட சொல்லுவோம். ஒண்ணும் கிடையாது. நீங்க எப்படிமா நல்லா கோலம் போடுவீங்க? நீங்க போடி கோலம் நல்லாவே இருக்காது. சந்தியா அக்காலும் மாதிரி சர்மியா அக்காலும் போடிய கோலம் தான் சூப்பரா இருக்கு. எப்பமா அவளுக்கு தானே எப்பவும் பிரைஸ் கிடைக்கும். ஒண்ணும் தெரியாத அப்பாவி பிள்ளை. நான் செஞ்ச வேலை எனக்கு தானே தெரியும். அவளுக்கு எங்க ஃபர்ஸ்ட் கிடைக்கும்? எனக்கு தான். நீ போய் ஃபர்ஸ்ட் பாரு, அதுக்கு அப்புறம் பேசு. நான் தான் கொண்டு வச்சிட்டேனோ? ஆமா, மேலவே கொண்டு வச்சிருக்கேன் பாரு. கை திறந்து விடு. என்ன அப்படியே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிரணும். ராணியக்கா வீட்டுக்கு கோலம் அழிஞ்சிருக்கனால இன்னும் பொங்கல்லாம் வச்சிருக்க மாட்டாவ. உமாளுக்கு தீபத்துக்கே தெரியாது. ஊதிட்டடப்பா, நம்ம தான் ஃபர்ஸ்ட் பொங்க போறோம். யார் இந்த வசந்தி? எங்க அம்மாக்கு என்னாச்சு? ஒரு நாள் இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்காவ. கடவட்டி பொங்கல் வச்சா கலியதா பொங்கலடா. துள்ளிக்கிட்டி பொங்கல் வச்சா சல்லிக்கட்டி பொங்கலடா. அட பாவி மக்கா, எப்ப இவ்வளவு கோலம் போட்டால்வ? ஐயா, அழிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் வெளிய வந்து பாத்துட்டாளு போலயே. ஆனா யாரும் சொல்லிருக்க மாட்டாவ. 4 சேன் தெரியாதா இருக்கும். இல்லனா இப்ப நடந்திருக்கதே வேற சம்பவமால இருக்கும்.
யார் ராணி, என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்ல, என்னத்துக்கு கிடந்தாலறியா? சும்மா எதுக்காவது கூப்பிடுவாளா இருக்குங்க. நான் போய் பாத்துட்டு வரேன், நீங்களும் சாப்பிடுங்க. ஏமா நீங்களும் சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறீங்க, பேசாம இருந்து சாப்பிடுங்க. அதைய கூப்பிட்ட உடனே போயிருன்னு வந்தல. எடி யாமிட்டி இப்படி சொல்லியா மாதிரி கிடந்து கூப்பிட்டு கிடக்கல. போயிட்டு வந்துரு மக்களே. ரொம்ப தான் எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காவ. சர்மி, அம்மையை ஏத்து பேசப்படாது, நல்ல பிள்ளையா இருக்கணும் பாத்துக்க. இப்ப என்னப்பா சொல்லிட்டேன்? அது என்ன அவ்வளவு முக்கியமா? சாப்பிட்டுட்டு இருக்கே மாறேன்னு சொன்னா நிக்க மாட்டாங்களா பொறுமையா? பெரிய மனசு மாதிரி பேசாத, எங்களுக்கு தெரியும் என்னென்ன செய்யணும்னு. ராணி என்னதுன்னு கேட்டுட்டு வா, இல்லன்னா மாதிரி நேரா வீட்டுக்குள்ளே வந்துருவா. ஆமாங்க, என்ன போயிட்டாரு. என்ன பிரச்சனைன்னு போய் பாக்கணும் போல இருக்குவே. எப்ப நானும் போய் பாத்துட்டு வரட்டா? நீ என்னத்துக்கு சாப்பிடு. சரிப்பா. என்ன வசந்தி, சாப்பிட்டு இருந்த என்னத்துக்கு கிடந்து அலறிட்டு இருந்தா? அலறியாவ செய்யதெல்லாம் செஞ்சுவிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி விழுந்து தின்னுட்டு கிடக்குறீங்களோ? செய்யதெல்லாம் செஞ்சுவிட்டா. இதெல்லாம் நான் அவளை பார்த்து கேட்கணும். அவ ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்கா? ஒண்ணு புரியலையே வசந்தி. என்ன செஞ்சே? ஆமாக்க, செஞ்சதெல்லாம் உடனே மறந்துரும்ல. இது யார் இப்படி பண்ணி போட்டது? வீட்டு கோலத்தை அவ்வளவு அழிச்சிருக்குவே. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நிக்கிற பாரு. எப்படிதான் உங்களால இப்படி நிக்க முடியுமாக்க? என்ன இவ சொல்லிட்டு இருக்கா? நம்ம வீட்டு கோலத்தை அவ அழிச்சா, அவ வீட்டு கோலத்தை எவ அழிச்சான்னு தெரியலையே. ஏன்ட்ட வந்து கேட்டு சத்தம் போட்டு கிடக்கா? நான் என்னத்துக்கு வந்து அழிக்க போறேன்? எனக்கு இப்படிப்பட்ட புத்தியா? என்ன ஏக்கா, எதனால சத்தமா பேசுங்க? வாய்க்குள்ளே கிடந்து முணுமுணுத்துட்டு இருக்காதீங்க. நான் ஒண்ணுமே செய்யல வசந்தியா. எங்க வீட்டு கோலத்தையும் யாரும் அழிச்சிட்டு போயிருக்காவ. நான் எப்படி உன் கோலத்தை அழிப்பேன்? நாங்களே திரும்ப போட்டிருக்கோம் தெரியுமா? கடவுளே, ரொம்பவும் பேசினா கண்டுபிடிச்சிருவாங்களோ. சரி, பேசி தர பேசுவோம். தெரிஞ்சிருந்தா அவில கேட்டிருப்பாவல்ல. நீ அழிச்சுக்கிட்டு நீ என்கிட்ட வந்து கேக்குறியன்ட்டு ஒண்ணு கேட்கல. என்ன வசந்தியா? தீயே பிடிக்க மாட்டாக்குவங்க. எத்தனை வருஷமா பொங்கல் வைக்கா? இந்த அடுப்புல தீபத்துக்கு தெரியுமா வரவுல? செல்வானே, டெய்லி கேஸ் அடுப்புல வச்சுட்டு ஒரு நாள் கொண்டு விறவடுப்புல வைனா எங்களுக்கு தெரிய செய்யும். ஏடி, இப்ப என்ன சொல்ல வரா? டெய்லி விறவடுப்புல வைக்க சொல்லியா? அப்படி சொல்ல வரல உமா, எங்களுக்கு வைக்க தெரியாதுன்னு சொல்ல வரேன். அதானே பாத்தேன். உட்டா மாதிரி எங்க வீட்டுக்காரர் டெய்லி வைய அடுப்புலயும் சொல்லிடுவாரு. கேஸ் வாங்கி செலவு மிச்சம்ல. இந்த ஐடியாவும் நல்லா இருக்குவே. எப்ப? என்ன மக்களே, இங்க ராணியத்தையும் வசந்தியத்தையும் இத பேசிட்டே இருக்காவல்ல. கனி ஒரு நிமிஷம் அமைதியா இரு. நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். எதுக்கு இப்படி செஞ்சீங்க? ஏமா நீ போமா தூர. நான் செய்யலன்னு சொல்லி மாதிரி என்னையும் சொல்லிட்டு கிடக்கா. எங்க உங்க மைனி ஏதோ சண்டை போட்டு கிடக்குது ராணியக்கா கூட. எங்க மைனி யார் கூட சண்டை போட்டுருக்காவ? சும்மா பேசிட்டு இருப்பாவளா இருக்கும். நீ வேலையை பாரு, நான் போய் பாத்துட்டு வரேன். சின்ன பொண்ணு, சண்டைய பார்க்க போறா? ஆமா உமா, வாரியா? வாரேன் சின்ன பொண்ணு. வா வா, வாடியா. எங்க? என்ன உமா, சீக்கிரம் வரவுல நிறைய வச்சு பொங்க விடு. எவ்வளவு நேரம் இங்க நின்னுட்டு இருக்கிறதுக்கு? எங்க தீலாம் எரியதான் செய்து. இப்பதானே வச்சிருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. அங்க என்ன நடக்கும்னு லேசா பாத்துட்டு வந்துறியே. என்ன அதுக்குள்ள மாயமாயிட்டா? அவ்வளவு வேலை என் தலையில கட்டிட்டு போயாச்சு. கடவுளே, எங்க மைனி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்திருந்தவனா இது பொங்கி இருக்குமே. அதுக்கப்புறமா அவன் எந்தாலையும் போனாலும் பிரச்சனை இல்ல. இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? மக்களே, அடுப்புகிட்ட யாரும் வந்துடாதீங்க. அப்பாவே எல்லா வேலையும் செய்ய வேண்டி இருக்கு. அம்மா போயிட்டா. சுட்டுட்டு எப்பா கை போச்சு. எப்ப அது சூடா இருக்குன்னு தெரியாதா? தீ எரிஞ்சிட்டு இருக்கு மாதிரி அதுல கொண்டு கை வைக்கிறிய? மறந்துட்டு மக்களே. நீ மச்சிருக்கியா வினேஷ் குட்டி? இது அப்பளத்தை அழிச்சிட்டு முதல்ல இருந்து நீங்க போட்டு தரிய. என்னது போட்டு தரணும்? குவாலா? ஆமா, நீ எங்க இருந்துட்டு வந்தா? நான் இங்க உமா வீட்ல இருந்தேன். உமா வீட்ல இருந்தாளா? ஒருவேளை இவதான் அழிச்சிருப்பாளோ? யாக்கா, என்ன பிரச்சனை? இங்க பாரு சின்ன பொண்ணு, எங்க வீட்டுக்கு முன்னாடி போட்டிருக்க குளத்தை யாரும் இப்படி அழிச்சு போட்டிருக்கு. யாரும் அழிச்சதுக்கு நீங்க எதுக்கு ராணியக்கால கேட்டுட்டு இருக்கீங்க? ராணியக்கா வீட்டு முன்னாடி கோலம் அழிச்சிருந்து நீங்க தான் அழிச்சதப்போ. நான் அழிச்சதா? ஒன் யார் சொன்னது? யாரும் சொல்லல, நானே தான் கேக்கேன். நீ என்ன கேப்ப அப்படி? சும்மா எல்லாரும் மேல பழிபட வச்சிர பண்ணே. நான் உள்ள இருந்திருக்கு இவ்வளவு நேரம். காலையில வந்து கோலம் போட்டுட்டு போயிட்டேன். நான் எதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு கோலத்தை அழிக்க போறேன்? இப்ப எதுக்கு இவ்வளவு பதறதிய? குற்றமுள்ள நெஞ்சுதனக்கா குறுகுறுக்கும். நீங்க செய்யலன்னா சும்மா விடுங்க. எதுக்கு இப்படி படபடன்னு பேசிட்டு டக்கணும்? கேட்டங்க சும்மா. உங்க குளத்தை அழிச்சது ராணியக்கான்னு சொல்லுதியெல்லாம். அப்ப அவிய குளமா அழிஞ்சிருந்துன்னாவல்ல. சரி, அந்த குளத்தை அப்ப நீங்க அழிச்சதுனால உங்க குளத்தை அவிய அழிச்சிட்டாவா நீங்க நினைக்கிறீங்களோன்னு நான் நினைச்சேன். என்ன இவா எல்லாத்தையும் கரெக்டா சொல்லியா? ஒருவேளை இங்க இருந்து பாத்துட்டாலோ? எனக்கு அப்படிப்பட்ட புத்தி எல்லாம் கிடையாது சின்ன பொண்ணே. ராணியக்கால மாதிரி நான் செய்ய மாட்டேன். என்ன போய் புழுவியா? இங்க என்ன நடக்குது? லட்சுமி அக்காயும் கோவத்துல வந்திருக்காவ. சின்ன பொண்ணு கோவப்படியா? ஆமா நாலுமுடி, ஆமா. நீங்க ராணியக்கால மாதிரிலாம் கிடையாது. பச்சை துரோகி. ஏய், இவ்வளவு நேரம் வாயில இருந்து உண்மை வருமான்னு பாக்கிறதுக்கு தான் பேசிட்டு இருந்தேன். இனிலாம் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். வசந்தி, இது யாரு? யாரு? நான் தான். ஆனா கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சின்னு இருக்குவா வசந்தி? நீ மறந்தன அந்த பிள்ளைகளும் காலையில எந்திச்சு கோலம் போட்டுச்சு. அழிச்சிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உள்ள போய் இருந்திருக்கிறியம்மா. என்ன நீ எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு? ஐயே, லட்சுமிட்ட சொன்னதை சின்ன பொண்ணுட்ட சொல்லிட்டாளோ? ஏய் நாலுமுடி, என்னடி? நான் தான் அந்த கோலத்தை அழிச்சேன். என்ன பண்ணுவிய?
என்ன பண்ணுவீன்னு மட்டும் சொல்லுங்க. ராணியக்கா ஒண்ணும் சொல்ல மாட்டாவனே சும்மா வீட்டு கிடந்து கதை விட்டு நடக்குதுன்னு என்கிட்ட பேசுங்க எதுனாலும். ஏமா போடா தூர ஓட்ட என்னத்துல பேசணும் அழிச்சிட்டல்ல எனக்கு கோலம் போட்டுதா கோலம் தானே என்ன பாடி ஏ விடுமா ஏமா நல்ல நாள் அதுமா என்ன சின்ன விடு ராணிக்கா நீங்க சும்மா இருங்க. இப்ப ஓட்ட சொன்னதான் தப்பா போயிட்டு லட்சுமியா. சின்ன பொண்ணுட்ட சொன்ன பிரச்சனை அவன் உனக்கு தெரியுதுன்னு தெரியும். என்னத்துக்கு சொன்னா எப்படி நான் கோலம் போடணுமா? கீழே இறக்கி விட்டுட்டு போடு. நீ இப்படி தூக்கி எதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாதுன்னு. பயப்பட மாட்டீல்ல? இன்னும் 4 போடு சின்ன பொண்ணு. பொம்பளை என்ன கோலம் போட்டு தரணுமா? எடி சும்மா இரு. எங்க வீட்டுக்காரர் திரும்ப அவள நமக்கு கொண்டு விடுவார் வனிய. என்ன பாடுபடுத்தியே என்ன? கோலம் எப்படி சூப்பரா போடினா? சின்ன பொண்ணு நல்ல சீல சின்ன பொண்ணு. இப்படி போட்டு கோலத்துல கிடந்து ஆளுக்காக்கியா? எனக்கு என்ன பேச ஒரு நாதி இல்ல. நல்ல வீலுக்கு 4 பேர் வருவாவ. உங்கள மாதிரி பெட்ட புத்தியில இருக்கலாம் ஒரு ஆள் வராத 4 முடி. சின்ன பொண்ணு முடி சின்ன பொண்ணு. ஏதோ தெரியாம செஞ்சிருப்பா. ஆமா சொல்லியதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கடைசில விடுன்னு எப்படி நடிக்காவ? பாருங்க இப்பவும் நடிக்கிறீன்னு சொல்லி எதுபரு இந்த காலு தானே அழிச்சிச்சு. அடிச்சு கொல்லியானே. இத கேட்க யாரும் இல்லையா? லட்சுமி எனக்கு பாவமா இருக்கு லட்சுமியா. அவளை விட சொல்லு. ஏக்கா நீங்க சும்மா இருங்க. இவளெல்லாம் நாளை போட்டாதான் சரி வருவா. உள்ள வாங்க நீங்க ஃபர்ஸ்ட். சொல்லியதை அப்படியே திரும்ப சொல்லுங்க. ஏமா சும்மா இருடி வலிக்குது. சொல்லி என்ன சொல்லணும்? இனி இப்படிப்பட்ட விஷயம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்க யாருக்கும் நான் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டேன்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்க யாருக்கும் நான் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டேன் சின்ன பொண்ணு. உட்ரு. சரியான பொங்கல் பரிசு. நம்ம வீட்டு பொங்கலை போய் பாப்போம். இல்லனா அடுத்த பரிசு எனக்கு கிடைச்சிரும். அந்த பயம் இருக்கட்டு. இனி ஏதாவது விஷயம் இப்படி செஞ்சிய அதுக்கப்புறம் நடக்கவே வேறாமா. தொலைச்சிருவேன் ஜாக்கிரதை.